ஸோ நம்ம நியூயார்க்கில் வந்து பார்த்த இடத்துல வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்துக்கிட்டு இங்கே இருக்காங்க. ஆனால் வந்து என்னண்டாக்கா அவங்க வேலை உண்டு, அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க, எங்கேயும் போகிறதில்ல. ஆக்சுவலாக இது மாதிரி இடங்களில் வந்துக்கிட்டு நம்ம சுற்றி பார்க்க வர்றது சிரமம். நம்ம வரும்போது இங்கே இருக்கும்போதே இது போல் நாடுகளை வந்து சுற்றி பார்த்தோன்னு சொன்னாக்கா இங்கே உள்ள நல்லது கெட்டகள் தெரியும், நயமாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நயமாக மக்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இது அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்குது. யூஏலையும் அப்படி தான். பெரும்பாலும் மக்கள் வந்துக்கிட்டு எங்கேயுமே போகிறதில்ல. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் வந்துக்கிட்டு வெளிநாடு வந்தாக்கா எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டை நல்லா சுற்றி பாருங்கள். வாரத்தில் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாச்சும் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரங்கள் வந்து நல்ல பெருகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கும், இருகரமான இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய அட்வைஸ் என்னன்னு சொன்னாக்கா, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு செட் ஆகிட்டாண்டாக்கா அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குங்கிறத பார்க்குறதுக்காக வச்சோம் வெளியே போகணும். அது வெளியே போனீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் லைஃபுக்கு நல்ல சேஞ்சஸ் வர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுடைய சேனலில் இதை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம். தேங்க்யூ. மியூசியம் என்ட்ரன்ஸ். எஸ் ரைட். ஸோ இந்த ஏரியா பாருங்கள், ஆப்போசிட்டில் உள்ள ஏரியா. மரங்கள் அப்படியே இலை உதிர் காரமாக இருக்குனால சில மரத்தில் வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இதில் அரைகுறை பச்சையும் இதுமாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பார்க்கலாம் மக்கள் வெள்ளம், கடுமையான மக்கள் கூட்டம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இந்த ஏரியாவில் இந்த இதில் யார் இறந்து போனாங்கிற டீட்டெயில்ஸு இதில் போட்டிருக்காங்க. நம்ம நல்லா பார்க்க முடியும். 9/11 மெமோரியல் ஆஃப் மியூசியம். இதில் பாருங்கள் பேர்கள்லாம் போட்டிருக்காங்க, பதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்க்கலாம். இதுக்கு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், நேமை பாருங்கள். இதெல்லாம் இறந்து போனவங்களோட பேர். இது அடக்கஸ்தலம் வச்ச மாதிரி ஒரு பெரிய பள்ளத்தாக்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்தாக்கா மியூசியம் பார்க்க முடியும். இது மாதிரி ஒரு மெமோரியல் வச்சுருக்காங்க இறந்து போனவங்களுக்காக, அதை பார்க்க முடியும். இது வந்துக்கிட்டு இஃப் யூ ஹேவ் 45 minutes செல்ஃப் கைட் ஆடியோ டூ ஸோ நோ மோர். இது ஒரு இது வச்சுருக்காங்க 9/11 மெமோரியல். இது பெரிய லெவலில் நமக்கு தேவையில்லை, 1000 மூவி வந்துருச்சு இதை பார்க்குறதுக்கு. ஸோ மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க, கடுமையான க்யூ இருக்குது. பாருங்க, இங்கே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஏதோ மலர் வர வச்சுருக்காங்க. நல்ல பெரிய லெவலில் பில்டிங் லெவலில் வச்சுருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏரியாவை பாருங்கள், மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துல அப்படி ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே. தமிழ் ஆளுங்க கொஞ்சம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படியே பேசிட்டு போகும்போது அவங்களே பிடிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்கா மாதிரி தெரியுது. ஸோ மறக்காம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியாவே. வெயில் அடிக்குது, ஆனால் குளிர் ஜும்முண்டு இருக்குது. ஆம்புலன்ஸ் சத்தம் ஒரே ஒய்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. ஒரு விங் மாதிரி வச்சுருக்காங்க. வா, it will not be okay. It will not be okay. How okay? If it is, if you, I in a normal timer. ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னக்கா நீங்கள் ஹாப் ஆன் பஸ்லாம் போகாமல் நீங்கள் மெட்ரோலே வந்துடலாம். எல்லாமே ஈஸியாக இருக்குது. வந்துட்டு போகிறது வந்து குயிக்காகவும் வந்துட்டு போயிடலாம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் முடியாத ஆளாக இருந்தாக்கா, நடக்க முடியலை அப்படி இப்படின்னாக்கா வெளியே வராமல் எங்கேயாச்சும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. நடந்தால் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஏப்போ விடுறது கூட இந்த இதில் சத்தம் அப்படியே கிளியராக கிடைக்கும். நம்ம ரஹபர் வந்து முன்னக்க போயிட்டுருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். அவருக்கு தான் ஃபெரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. 2 புதுசாக ரஹபர் சேர்த்திக்குது. டோன்ட் கோ தேர். இது ரோடாக வச்சுக்கிறானுவோ, அதே சமயத்தில் பேரியரும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. ப்ளீஸ் do not stand or climb off the plant. கிளியராக போட்டிருக்காங்க. எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் அப்படின்னு நினச்சாக்கா, இங்கே பாருங்கள், நம்ம மக்கள் தான் அப்படின்னு நினச்சாக்கா எல்லா மக்களும் அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ விதிவிலக்கு அல்ல, எல்லாருக்கும் அதே பெயின் தான். எனக்கு அடித்தா சட்னி, உனக்கு வந்தால் ரத்தம், அந்த மாதிரி தான் இருக்குது. டாப் வியூ நியூயார்க் இந்த வண்டியில் தான் போகிற மாதிரி இருந்தது பிளானு. அதை நாங்கள் கேன்சல் பண்ணியாச்சு. இது போனாக்கா முடங்கி போன மாதிரி போயிடுங்கிறதுக்காக நடையில் விட்டாச்சு. ஸோ லெட்ஸ் சீ மக்கள் என் பக்கம். ஸோ குச்சி ஷோரூம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கடை எவ்வளோ அழகாக இருக்குது. கடையை பார்க்கும்போது மரத்துக்கு கீழால் இப்படி இருக்கும்போது ஒரு தனி லெவலில் தாங்க இருக்குது. விச் சைடு அப்பா செம்பருத்தி பூவை பாருங்கள். வா, அன்பிலீவபிள். என்ன கலராக இருக்குது அப்பா. ரோஜா பூவு. வா, அதுக்கடையில் ஊதா கலரில் ஏதோ ஒரு பூவு. க்ரோட்டன்ஸு. இந்த ஏரியாவே இந்த குளிர்னால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியர் வேறு லெவலில் தான் இருக்குது. குளிர் இருந்தாலே ஒரு இது தானே. குளிர்னா மைல்டாக இருக்குது. ரொம்ப குளிராக இருந்தாலும் பிரச்சனை. மைல்டாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. சரியா?
ஆமாம் ஆமாம், இது எல்லா தெருவுக்கு முனையிலையும் இருக்குது. ஒன்று இல்லை, நீ எந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனாலும் சரி இது இருக்குது. Legend Discovery subscribe பண்ணுங்க.